Hey guys, welcome to our channel Motivation Myself. உங்க எல்லாருக்கும் கோவம் வரும் தானே? அதுவும் ரொம்ப அதிகமா கோவம் வந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஒரு ஊர்ல ஒரு பாம்பு இருந்ததாம். ஒரு கிராமம் அது. ஓகேவா? அந்த கிராமத்துல மழையே பெய்யாம ரொம்ப வறட்சியா இருந்தது. ஸோ தட் என்னாச்சுன்னா அந்த பாம்புக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல. ஓகேவா? அந்த பாம்பு 2-3 நாளாக சுத்தமாக சாப்பிட எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால அது ரொம்ப சோர்ந்து போயிருக்கு. சரி தூரத்தில் ஒரு வீடு தெரியுதே, அந்த வீட்லையாச்சும் ஏதாவது சாப்பிட கிடைக்குதா போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு என்ன பண்ணுது, நைஸாக அந்த வீட்டுக்குள்ளே போகுது. அங்கே கிச்சன் இருக்குது, கிச்சனில் போய்ட்டு ஏதாவது சாப்பிட கண்டிப்பாக கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக தேடி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கத்தி, சின்ன காய் வெட்டுற கத்தி வந்து அந்த வாலில் பட்டுருது. எப்படியோ அது பட்ட உடனே அந்த பாம்புக்கு சட்டுன்னு கோவம் வந்துடுச்சு. ஆல்ரெடி பசியில் இருக்கும்போது எல்லாத்துக்குமே கோவம் அதிகமாக வரும் தானே, அதே மாதிரி அந்த பாம்புக்கும் கோவம். ஏன்னா அது ஆல்ரெடி 2-3 நாள் சாப்பிடல, ரொம்ப பட்னியில் இருக்குன்னும் போது இந்த கத்தி படமும் அந்த பாம்புக்கு பயங்கரமான கோவம். நீ என்னையவே வந்து நீ ஹர்ட் பண்ணுறியா, என் மேலேயே நீ வந்து விளையாடியா, என்னையவே நீ கட் பண்ண ட்ரை பண்ணுறியா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி அந்த பாம்பு அந்த கத்தியை பின்னி 2 உருள் தான். ஓகேவா? அப்போ கடைசியில் என்னாச்சு அப்படின்னா அந்த கத்தியால் அடிபட்டு வெட்டுப்பட்டு துண்டாக கீழே விழுந்து அந்த பாம்பு செத்து போச்சு. ஓகேவா? இது எதனால் அப்படின்னா அந்த பாம்புக்கு இருந்த அந்த உச்சபட்சமான கோபம் தான் காரணம். உண்மையிலே சொல்ல போனால் அப்படின்னா ஒரு கோபம் வந்து ஒரு சிறந்த ஆயுதமாக நம்மளால யூஸ் பண்ண முடியும். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எங்கே யாருக்கிட்ட எப்போ எந்த அளவுக்கு கோபத்தை காட்டணுமோ அந்த அளவுக்கு நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த கோபம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு நல்லதாக தான் முடியும். ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியறது கிடையாது. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு அதுக்கு அளவுக்கு அதிகமான கோவம் வரும்போது இந்த பாம்பு கதையை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் கோவம் தன்னாலேயே குறைஞ்சிரும், நீங்கள் நல்லா யோசிக்கவும் ஆரம்பிச்சிருவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசெல்ஃப். If you wish you can subscribe.